வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்கே இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. இவர்கள் சொல்வது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நடந்த பின்பு உறுதியா இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு கதை கட்டி விடுவான்னு மாணிக் தாக்கூர் கதை கட்டுவார், வன்னியரசு கதை கட்டுவார். இதை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை என்பது. அதுல நான் வரவே இல்லை. காரணத்தெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆனா பாஜகவை நேசித்த தொண்டர்கள் இங்கதான் இருக்கிறார்கள். அதனால நீங்க அதை பத்தி அவர் நேசிச்சார் இவர் நேசிச்சார் நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். பாஜகவை நேசித்தவர்கள் எல்லாரும் இங்க இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க யாருமே பாஜக காரங்க போகலன்னு. நேத்து நயினாரே வந்து சொல்லி இருக்கிறார் பாஜக. ஐயா நான் போகலன்னு சொல்ல ஐயா, உண்மையான இருக்கவங்க போக மாட்டாங்க, உண்மையா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. போயிருக்காங்க எல்லாரும் திரும்பி வாங்க. உண்மையா இருக்கவங்க போக மாட்டாங்க, போன அப்புறம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சவங்க திரும்பி வருவாங்க, அவ்வளவுதானே. ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வந்ததுனால ஸ்ட்ராங் ஆகல, போனதுனாலும் ஸ்ட்ராங் போகல. எப்பவுமே இந்த கட்சி பலமான கட்சியா தான் இருக்குது. இப்போ ஒரு அக்கா வந்திருக்கு தமிழிசை, 2 ஸ்டேட்ல கவர்னர் கொடுத்தது பத்தல் அந்த அம்மாவுக்கு. அன்பு சகோதரர் ஸ்டாலின் பொச்சை பிடிச்சு தாங்குவாங்க இவங்க. நாம திமுகவோட சண்டை போடுவோம். ஏன்னா ஸ்டாலினுக்கு நமக்கு வாய்க்கா வரப்பு தகராறு. இவங்க போய் இட்லி சாப்பிட்டு வருவாங்க அந்த வீட்டுல போய். இது என்னடா அரசியல்? முருகன் மதிப்பிற்குரிய பெரியார். அப்புறம் என்ன மாதிரி டாக்டர் எட்கா அவர்கிட்ட வந்த மதிப்பிற்குரிய பெரியார் குஞ்சா இருந்தா நீ இருக்கிற இடம் தீக்கா. தீக்காவிலும் திமுக இருக்க வேண்டிய முருகன் என்ன மயிருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வர ஏபிபில இருந்த எங்க இருந்த நான் பார்த்ததோட கிடையாது. மற்ற கட்சி மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி. தலைவர்களுக்கு ஏதாவது பண்றது பண்ணி கொடுத்தா பெரிய லெவல்ல வந்துடலாம். அதுக்கு நீ ஒரு உதாரணம். எவ்வளவு கேவலமான கட்சி. ஊட்டியில ஜெயிச்சிருக்கு ஒரு தொகுதி, ஒண்ணும் இல்லாத காலத்தில் ஜெயிச்சோண்டா நாம. பாலச்சந்திரை ஜெயிக்க வைத்தோம். அடுத்தது கருப்பு கோடு வேலாயுதம். பாரதிய ஜனதா கட்சியின் முறைப்படி முதல் சட்டமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரியில 16 தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சது, தனிச்சு நின்று ஜெயிச்சோம், எந்த கூட்டணியும் இல்லை. அதற்கு பின்னால் கூட்டணியிலே எச் ராஜா போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினரார்கள் திமுக ஆதரவோடு. எச் ராஜா எம்எல்ஏவாக ஆக்கப்பட்டது திமுக ஆதரவோடு. நான் எதையும் மறக்கல. கலைஞர் காலடியில கீழே உட்கார்ந்து பேசின போட்டோல நான் பார்த்திருக்கேன். ஏன்னா சென்னையிலே இருந்தேன். எனக்கு வெங்கடேஸ்வர தீட்சிதர், அப்பு நடேசன், பாலையா எல்லா எம்எல்ஏவும் தெரியும், ராஜாவையும் தெரியும். ராஜா எந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் வந்தாரோ அதுக்கு முன்பாகவே ஆர்எஸ்எஸ் வந்தவன் நான். அதனால எதையும் மறைக்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் சுயநலத்திற்காக ஒரு அமைப்பை வேடித்து விட்டீர்கள். 1984 தனித்து நின்று ஜெயித்த நாம் 2026 கேவலமாக தோற்கடிக்கப்படுகிறோம். ஊட்டியில மட்டும் ஜெயிச்சோம்னா அவர் படுகர் சமுதாயம், அவரும் அவர் மனைவியும் அங்க செய்த பணிகள், அந்த சமுதாயம் அவரை தூக்கு பிடிச்சிருக்கு. நம்மால ஒண்ணு அவர் ஜெயிக்கல. நம்மால அமைப்பால ஜெயிச்சிருந்தா ஏன் காந்தி ஜெயிக்கல? எம்ஆர் காந்தியை விட ஒரு நல்லவரை பார்க்க முடியுமா? குழி பறிச்சிட்டீங்களா? உங்க குழி பறிக்கிற வேலை தானே அண்ணாமலையை தோற்கடித்தது. உங்க குழி பறிக்கிற வேலை தானே இன்னைக்கும் அந்த தோற்கடிப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை கூடவே இருந்துட்டு ஒரு பெரியவர், மிகப்பெரிய பதவிக்கு போனவர், அண்ணாமலையை நம்ப வேண்டாம்னு சொன்னதாக செய்தி வருதே. படுபாதங்களா?